எனக்கு அரசியல் வாரிசு என்று யாரும் கிடையாது. என்னுடைய கொள்கைகளும் கருத்தும் தான் வாரிசு என்றார் தந்தை பெரியார். அவரிடம் சமூக அரசியல் பாடங்களை கற்றுத் தேர்ந்ததுடன் 5 முறை தமிழக முதல்வராகவும் இருந்தவர் மறைந்த முன்னாள் திமுக தலைவர் மு. கருணாநிதி. அவரது மகன் ஸ்டாலின் தற்போது திமுக தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். வாரிசு அரசியல் என விமர்சனத்துக்குள்ளான அரசியல் குடும்பங்களில் மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி குடும்பமும் ஒன்று. திமுக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது மூத்த மகன் மு. க. அழகிரிக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்பு, மத்திய உரத்துறை அமைச்சர் என கட்சியிலும் ஆட்சியிலும் பொறுப்பு கொடுத்தது. மகள் கனிமொழிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, கருணாநிதியின் மூத்த சகோதரி மகன் முரசொலி மாறன் மற்றும் அவரது மகன் தயாநிதி மாறன் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி என குடும்பத்தினர் அதிகாரத்தில் இருந்தது. திமுக குடும்ப கட்சி, கம்பெனி என்றெல்லாம் விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. திமுகவில் வாரிசு அரசியல் வேரூன்றி இருப்பதுதான் தொடர் தேர்தல் தோல்விகளுக்கான பின்னடைவு என்று ஏற்கனவே பலராலும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்துள்ளது. இதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடித்து பிரபலமானார். சினிமாவில் வளர்ந்த பின்பு ஒரு திமுக தொண்டராக உதயமாகி இப்போது அந்த கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் முதன்மையானவராக இடம் பிடிக்கிறார். பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து திமுகவின் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் நலத்திட்ட உதவி என்ற பெயரில் நிதியுதவிகளையும் வழங்கி வருகிறார். இதனால் திமுகவில் மு. க. ஸ்டாலினுக்கு அடுத்த வாரிசு உதயநிதிதான் என்ற பேச்சு பரவலாக தொடங்கியுள்ளது. திமுகவில் அவர்களின் குடும்பத்தினரை தவிர வேறு யாரும் தலைமை பதவிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இப்படியெல்லாம் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்கின்றனர் அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருபவர்கள். திமுகவின் முன்னோடியாக இருந்த மறைந்த முன்னாள் திமுக அமைச்சர் தங்கப்பாண்டியனின் மகன் தங்கம் தென்னரசு, அன்பில் பொய்யாமொழியின் மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டி.ஆர். பாலு மகன் டி.ஆர்.பி. ராஜா, ஐ. பெரியசாமி மகன் செந்தில், என்.வி.என். சோமு மகள் கனிமொழி, என். பெரியசாமி மகள் கீதா ஜீவன், ஆலடி அருணா மகள் பூங்கோதை, சுப தங்கவேலனின் மகன்கள் சுபதா சம்பத், சுபதா திவாகரன் என திமுகவில் உள்ள அரசியல் வாரிசுகள் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இதைத்தான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் குடும்ப ஆதிக்கம் நடக்கிறது, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி, இப்போதே லைனுக்கு வந்துவிட்டார் உதயநிதி ஸ்டாலின், திமுக என்பது கட்சி இல்லை, அது ஒரு கம்பெனி என கடுமையாக விமர்சித்தார். முதல்வரின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்த மு. க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் என்ற எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டுக்கு நேரடியாக ஸ்டாலின் எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை. வாரிசு அரசியல் என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பது எல்லாம் வாரிசு இல்லாதவர்களின் புலம்பலாக கருதலாம் என்று ஸ்டாலின் சூசகமாக உதயநிதி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை கடந்து போனார். இன்னொரு புறம் அரசியல் சந்திப்புகளில் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் பெயரும் அவ்வப்போது செய்திகளில் அடிபடுகிறது. திமுகவுக்கு அடுத்தபடியாக தற்போது தேமுதிகவில் வாரிசு அரசியல் தனித்தூக்க ஆரம்பித்திருக்கிறது. தேமுதிகவின் பொருளாளராக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2016 தேர்தல் வரை தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டார். பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் தேமுதிகவின் அதிகார மையமாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்காவில் சிகிச்சையில் விஜயகாந்த் இருக்க அவரது மூத்த மகன் விஜய பிரபாகரன் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய பிரபாகரன் பேசியதுதான் தற்போது தமிழக அரசியலில் அனுபவம் மிக்க தலைவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கடந்த 2011 தேர்தலின் போது அனைத்து கட்சிகளின் பார்வையும் கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் நோக்கி இருந்ததோ அதே போல இனி தமிழகத்தில் நாடாளுமன்றம், சட்டமன்றம் என்று எந்த தேர்தல் வந்தாலும் மற்ற கட்சிகளின் பார்வை தேமுதிக பக்கமே இருக்கும். எந்தெந்த கட்சிகள் தேமுதிகவுக்கு பலம் இல்லை என்று கூறி வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்னும் 3 மாதங்களில் ஊடகங்கள் வழியாக தேமுதிக பற்றி பேசுவார்கள். இதை நான் ஆணவமாகவும் கர்வமாகவும் தேமுதிக தொண்டனாகவும் உங்களிடம் சொல்கிறேன். காரணம், தேமுதிக பலம் பற்றி எங்க கட்சி தொண்டனுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும் என்று தேமுதிக தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசியதுதான் தற்போது தமிழக அரசியலின் பேசு பொருள். அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா தனது அரசியல் வாரிசை அறிவிக்காமல் சென்றது அந்த கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் அரசியல் வாரிசை சொல்லாமல் சென்றதால் ஜானகி முதல்வரானார். ஆனால் மக்கள் குடும்ப அரசியலை ஏற்கவில்லை.
ஜானகியின் ஜா அணி, ஜெயலலிதாவின் ஜே அணி போட்டியிட்ட தேர்தலில் ஜெயலலிதாவிற்கே வெற்றி கிட்டியது. இதனால் அதிமுகவில் குடும்ப அரசியல் அப்போது தொலைதூரத்திற்கு சென்றது. ஆனால் இன்றைய அதிமுகவின் நிலை அப்படி இல்லை. ஓபிஎஸ் தம்பி ஓ ராஜா, ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனே, ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்தியன், பா வளர்மதி மகன் மூவேந்தன், நத்தம் விஸ்வநாதன் மருமகன் RVN கண்ணன் என அதிமுகவில் கட்சியிலும் ஆட்சியிலும் பொறுப்பில் இருப்பவர்கள் பட்டியல் சமீப காலமாக நீண்டு வருகிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா குடும்பத்தின் கையில் அதிமுக செல்லக்கூடாது என தர்ம யுத்தத்தை தொடங்கினார் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் தொடங்கிய போது ஜெயலலிதாவால் நீக்கி வைக்கப்பட்டிருந்த சசிகலாவின் சகோதரி மகன் டிடிவி தினகரன் அதிமுகவின் அதிகார மையத்துக்குள் வந்திருந்தார். இளவரசியின் மகன் விவேக் ஜெயராமன் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போதே போயஸ் கார்டனுக்குள் உள்ள அதிகார மையங்களில் ஒருவராக தொழில் ரீதியாக திகழ்ந்தவர். ஜெயலலிதாவின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெயா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநராக விவேக் ஜெயராமன் இருந்தார். இப்படி ஆட்சி, கட்சி, தொழில் என ஜெயலலிதாவுடன் ஒன்றாக இருந்த சசிகலாவின் குடும்ப உறவுகளின் செல்வாக்கு அதிமுகவில் இருந்தது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது அகில இந்திய டென்னிஸ் சங்கத்திலும் தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்திலும் துணைத் தலைவராக பதவி வகித்தவர். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். GK மூப்பனார் மறைவுக்கு பிறகு அவரது வாரிசும் முன்னாள் மத்திய அமைச்சருமான GK வாசன் தமிழ் மாநில காங்கிரஸை வழிநடத்துகிறார். இப்படி தமிழகத்தில் வாரிசு அரசியல் அனைத்து கட்சிகளிலுமே இருக்கிறது. நாட்டுக்காக சேவை செய்யும் நோக்கில் பாஜக செயல்பட்டு வருகிறது. ஆனால் பாஜகவுக்கு எதிராக சந்தர்ப்பவாத கூட்டணியும் வாரிசு அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன என்று பிரதமர் மோடி கடுமையாக சாடியதும் தமிழக மண்ணை நோக்கித்தான். சமீபத்தில் பாஜக மாவட்ட நிர்வாகிகளுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பேசும்போது இதை சுட்டிக்காட்டினார் மோடி. வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி என திமுக, பாமகவை கடுமையாக விமர்சிக்கிறார் தமிழக பாஜகவின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசையின் தந்தை குமரி அனந்தன் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர். ஆனால் பாஜகவில் இணைந்தார் தமிழிசை. அதனால் அன்புமணியை தந்தை நிழலில் வாரிசு அரசியல் செய்வதாக அவர் குறிப்பிடுகிறார். நானோ என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ அரசியல் பதவிக்கு வந்தால் என்னை நடுத்தெருவில் வைத்து செருப்பால் அடியுங்கள் என்று ஒரு சமயத்தில் சொன்னார் ராமதாஸ். கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் பெயர் அறிவிக்கப்பட்டதும் ராமதாஸின் முந்தைய கருத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் விமர்சனத்துக்குள்ளாக்கின. இப்படி தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்திலும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் தலை தோங்குகிறது. அதனால் விமர்சனத்துக்கும் உள்ளாகிறது. ஆந்திர அரசியலில் தெலுங்கு தேசம், தெலுங்கு ராஷ்டிரிய சமிதி, OSR காங்கிரஸ், பிராந்திய கட்சிகள் மூன்றுமே குடும்ப அரசியலை முன்வைக்கக்கூடிய கட்சிகள்தான். தெலுங்கானா தனி மாநிலம் உருவாக காரணமாக இருந்த சந்திரசேகர ராவ் மீதும் குடும்ப அரசியல் செய்கிறார் என்ற விமர்சனம் உள்ளது. தெலுங்கானாவில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ள தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் தலைவராக முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகன் KT ராமாராவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது எதிர்க்கட்சிகள் ஆளும் TRS மீது வைத்த முக்கியமான விமர்சனமே குடும்ப அரசியல்தான். அதனை வெளிப்படையாக உறுதி செய்யும் வகையில் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே KT ராமராவ் செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சந்திரசேகர ராவ் குடும்ப ஆட்சி நடத்தி வருவதாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அவரது ஆட்சியில் பலனடைந்து வருவதாகவும் காங்கிரஸ், பாஜக கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறது. சந்திரசேகர ராவ் குடும்பத்தைச் சேர்ந்த அவரது மகன் KT ராமாராவ், மகள் கவிதா, மருமகன் ஹரிஷ் ராவ் ஆகிய 3 பேரும் கட்சியில் முக்கிய பங்களித்து வருகின்றனர். இதில் படிப்பை முடித்து தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த KT ராமராவ் 2006இல் வேலையை விட்டு தனது தந்தைக்காக தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அரசியலில் நுழைந்த 3வது வருடத்திலேயே ஆந்திராவின் சிர்சில்லா தொகுதியில் போட்டியிட்டு MLA ஆனார். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கைக்காக பதவியை ராஜினாமா செய்து பின்னர் அதே தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தெலுங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பின்னர் 2014இல் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு KT ராமாராவ் MLA ஆனார். அவருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையை சந்திரசேகர ராவ் வழங்கினார். தற்போது நடந்த தேர்தலிலும் சிர்சில்லா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்.
அடுத்த மகள் கவிதா ஐடி துறையில் டிகிரி படித்து அமெரிக்காவில் பணியாற்றினார். பின்னர் 2004ஆம் ஆண்டில் இந்தியா வந்தார். பின்னர் தனது தந்தை சந்திரசேகர ராவ் தொடங்கிய தனி தெலுங்கானா போராட்டத்தால் கவரப்பட்டு அதில் தன்னை இணைத்துக் கொண்டார். தெலுங்கானா மாநில பகுதிகள் முழுவதும் பயணம் மேற்கொண்ட அவர் தெலுங்கானா ஜாகிருதி என்ற அமைப்பை தொடங்கினார். தெலுங்கானா பகுதிக்கான தனி கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண்களையும் இளைஞர்களையும் அந்த அமைப்பின் மூலம் திரட்டினார். பதுகம்மா பண்டிகையை தங்களுடைய கலாச்சார அடையாளமாக எடுத்துக்கொண்டு பணியாற்றினார். தொழிலாளர் அமைப்புகளிலும் இணைந்து கவிதா பணியாற்றினார். பின்னர் 2014ஆம் ஆண்டு தனி தெலுங்கானா உருவான போது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அவர் நிஜாமாபாத் தொகுதியில் போட்டியிட்டு 1,70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அடுத்து சந்திரசேகர ராவ் மருமகன் ஹரிஷ் ராவ். 2001இல் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி உருவாக்கப்பட்டது முதல் அதில் ஹரிஷ் ராவ் இருந்து வருகிறார். டிஆர்எஸ் கட்சியில் இளம் தலைவராக தனது அரசியல் வாழ்க்கையை அவர் தொடங்கினார். தன்னுடைய சொந்த தொகுதியான சித்திபெட்டில் இருந்து தொடர்ந்து 6 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதில் 3 முறை இடைத்தேர்தல் மூலம் வெற்றி பெற்றார். கடந்த டிஆர்எஸ் ஆட்சியில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். தற்போது மீண்டும் சித்திபெட் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகியுள்ளார். இந்நிலையில்தான் ஹரிஷ் ராவுக்கும் KT ராமாராவுக்கும் இடையே கட்சியின் அரசியல் வாரிசு போட்டி ஏற்பட்டுள்ளது. சந்திரசேகர ராவ் தலைமையில் ஹரிஷ் ராவிற்கு எவ்வித சிக்கலும் இல்லை என்றே கூறலாம். சந்திரசேகர ராவிற்கு அடுத்து டிஆர்எஸ் கட்சியில் யார் தலைவர் என்ற கேள்வி எப்பொழுது எழுந்ததோ அப்போது முதல் ஒரு சலசலப்பு நிலவி வந்தது. சந்திரசேகர ராவ் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த உள்ளதால் தனக்கு அடுத்ததாக உள்ள KT ராமாராவுக்கு மாநில பொறுப்புகளை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆந்திராவின் புகழ்பெற்ற நடிகரும் அரசியல்வாதியுமான NT ராமராவின் மாப்பிள்ளைதான் சந்திரபாபு நாயுடு. லட்சுமி சிவபார்வதியை NT ராமராவ் திருமணம் செய்து கொண்டு அரசியலில் அவரை முன்னிறுத்தியதை எதிர்த்து ராமராவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி முதல்வரானவர் சந்திரபாபு நாயுடு. அவரே இப்போது தனது மகனுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் பதவி அளித்து வாரிசு அரசியலை வளர்த்தெடுக்கிறார் என்று புகார்கள் எழுந்துள்ளன. சந்திரபாபு நாயுடுவின் ஒரே மகன் நாரா லோகேஷ் தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ளார். கட்சியின் உயர்மட்ட ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவர். சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பம், பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் நாரா லோகேஷ் உள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது மகனை அரசியலில் முன்னிறுத்தி தூக்கிவிட முயற்சித்து வருகிறார். தெலுங்கு மக்களின் பெருமை என்பது அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து சமமான வாய்ப்பு அளிப்பது. ஒரே குடும்பம் மட்டுமே அதிகாரத்தை வைத்திருந்தால் அவர்களால் எப்படி தெலுங்கு மக்களின் பெருமையை காக்க முடியும்? தெலுங்கு மக்களின் உண்மையான பெருமைக்குரிய அடையாளமாக மறைந்த முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சியின் நிறுவனருமான NT ராமராவ் உள்ளார். சமீபத்தில் சந்திரசேகர ராவ் பாஜகவில் கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்து காங்கிரசுடன் இணைந்தார். காங்கிரசுடன் கைகோர்த்ததன் மூலம் ஆந்திர ஆட்சியாளர்கள் ராமராவின் முதுகில் 2வது முறையாக குத்தி அவருக்கு துரோகம் செய்துள்ளனர் என்று ஆந்திரா பொதுக்கூட்டத்தில் மோடி முழங்கினார். 30 வருடங்களுக்கும் மேலாக அரசியலையே தொழிலாக கொண்டிருந்த ராஜசேகர ரெட்டி கடப்பா தொகுதியிலிருந்து 4 முறை லோக்சபாவிற்கும் புலிவெந்திலா தொகுதியிலிருந்து 5 முறை சட்டசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மக்களை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் படைத்த ஒரு தலைவர் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஆந்திராவில் திணறிக் கொண்டிருந்த போது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பை மிக நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டார் ரெட்டி. 2004இல் நடக்கவிருந்த பொதுத் தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் 2003இன் இறுதியில் மகா பாத யாத்திரை மேற்கொண்ட ராஜசேகர ரெட்டி 1500 கிலோமீட்டருக்கும் மேல் மாநிலம் முழுவதும் பல கிராமங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்து காங்கிரஸ் கட்சியின் மாபெரும் வெற்றிக்கு வழிகாட்டினார். ஆந்திர அரசியல் வரலாற்றில் பொட்டி ஸ்ரீராமுலு, சஞ்சீவ் ரெட்டி, நரசிம்மராவ், NT ராமராவ் ஆகியோருக்கு பிறகு மக்கள் சக்தி பெற்ற தலைவராக உருவெடுத்தவர் YS ராஜசேகர ரெட்டி. தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியை பிடித்தவர். கட்சியையும் ஆட்சியையும் தொடர்ந்து வழிநடத்துவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் 2009 செப்டம்பர் மாதம் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் திடீரென மரணமடைந்தார் OSR. ஆந்திர மாநில முதல்வராக இருந்த YS ராஜசேகர ரெட்டியின் அகால மரணத்திற்கு பின்னர் அவரது மகன் ஜெகன்மோகன் ரெட்டி அரசியலில் தலையெடுத்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதனால் YSR காங்கிரஸ் என்ற பெயரில் ஜெகன் தனி கட்சி தொடங்கினார். பெரிய எதிர்பார்ப்புகளுடன் 2011 மே மாதத்தில் நடந்த இடைத்தேர்தலில் 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஜெகன்மோகன் ரெட்டி. புலிவந்தலா சட்டமன்ற தொகுதியில் YSRின் மனைவி விஜயலட்சுமி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருந்தார் ஜெகன். அதிர்ச்சியில் உறைந்து போன காங்கிரஸ் தலைமை காங்கிரஸை பலப்படுத்துவதிலும்
ஜெகனை முடக்குவதிலும் அடுத்தடுத்து இறங்கியது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி. இருப்பினும் அவரது சகோதரி ஷர்மிளா தொடர்ந்து பாத யாத்திரை நடத்தி கட்சி தொண்டர்களை சந்தித்து வருகிறார். இப்படி ஒய்எஸ்ஆர் குடும்பத்தில் அனைவரும் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகனும் தற்போதைய கர்நாடக முதல்வருமான குமாரசாமி வாரிசு அரசியலின் அடிப்படையிலேயே மதச்சார்பற்ற ஜனதாதளம் என்ற கட்சியிலும் ஆட்சியிலும் தனக்கான இடத்தை பிடித்துக் கொண்டவர். தேவகவுடாவின் மற்றொரு மகன் ரெவானா கர்நாடகாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர். இப்படி மதச்சார்பற்ற ஜனதாதளத்தில் தேவகவுடா தனது வாரிசுகளை வளர்த்துவிட்டுள்ளார் என்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைப்பதுண்டு. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் எஸ்.எம். கிருஷ்ணாவின் பேத்தி திவ்யா ஸ்பந்தனா காங்கிரஸ் கட்சி தகவல் தொழில்நுட்ப அணிக்கு தேசிய அளவில் தலைமை தாங்குகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் சித்தராமையா மகன் யதீந்திரா கடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வருணா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். சித்தராமையாவின் மற்றொரு மகனான ராகேஷ் சித்தராமையா 2016ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் மரணமடைந்ததை அடுத்து 2016 முதல் அரசியலில் தீவிரமாக யதீந்திரா களமிறங்கினார். அதேபோன்று பாஜகவில் செல்வாக்கோடு இருக்கும் கர்நாடகா முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மகன் ராகவேந்திரா ஷிமோகா நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். கேரளாவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டியின் மகன் சாண்டி உம்மன், கருணாகரன் மகன் முரளிதரன், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி மகன் அனில் ஆண்டனி, சி.என். பாலகிருஷ்ணன் மகள் கீதா என கேரள காங்கிரஸில் வரிசை கட்டுகிறது அடுத்த தலைமுறை அரசியல். இந்தியா முழுவதும் இடதுசாரிகள் வலுவாக உள்ள மாநிலங்களில் கூட பெரிய அளவில் வாரிசுகளுக்கு அடுத்தடுத்து இடமளிக்கப்படவில்லை என்றாலும் பொலிட் பீரோ உறுப்பினராக உள்ள பிரகாஷ் காரத், பிருந்தா காரத் தம்பதிகளை குடும்ப அரசியல் பட்டியலில் குறிப்பிடத்தான் வேண்டும். மார்க்சிஸ்ட் கட்சியின் முதல் பெண் பொலிட் பீரோ உறுப்பினராக 2005ஆம் ஆண்டு பிருந்தா காரத் தேர்வு செய்யப்பட்டதையும் 2015ஆம் ஆண்டு வரை மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரகாஷ் கார் இருந்தார் என்பதும் இந்த இடத்தில் பொருத்தி பார்ப்பது அவசியம். வாரிசுகள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதா என்ற கேள்வி எழலாம். ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம் என்னும் போது வாரிசுகளும் வர முடியும். இன்று ஒரு கட்சி தலைமையில் வாரிசுகளுக்கு கிடைக்கும் பதவி, பொறுப்பு, இடம் அதே கட்சியில் உள்ள ஒத்த வயதும் திறமையும் கொண்ட சாதாரண தொண்டனுக்கு கிடைக்கும் சூழல் இல்லவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போதுதான் வாரிசுகள் வருகை இயல்பாக பொருத்தப்படும். அதுவரை வாரிசு அரசியலும் நுட்பமான சாதி அரசியலாகவே அணுகப்படும். வாரிசு அரசியலுக்குள்ளும் 2 விதமான அணுகுமுறை உள்ளது. அதாவது வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்வதிலும் மறுத்து விமர்சிப்பதிலும் சாதி படிநிலையினை தக்கவைக்கும் சூட்சும அரசியல் உள்ளது. வாரிசுகள் அரசியலுக்கு வரும்போது ஒரு மாநிலத்தை ஆள்வதற்கு அவருக்கு என்ன தகுதி, திறன் உள்ளது போன்ற கேள்விகள் தொடர்ந்து அரசியல் களங்களில் முன்வைக்கப்படும். அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் சாதாரண குடும்பத்தில் இருந்து வரும் அரசியல் தலைவர்களை விட வாரிசு அரசியல் தலைவர்களுக்கு அதிகம் உண்டு. ஜனநாயகத்தை உலக ஆய்வுகள் பொதுவாக முதலாளித்துவ ஜனநாயகம் மற்றும் நிலப்பிரபுத்துவ ஜனநாயகம் என்று 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் இருப்பது நிலப்பிரபுத்துவ ஜனநாயக முறை என்று கூறப்படுகிறது. அதனால்தான் நேரு குடும்பத்தில் பல தலைமுறைகள் ஆட்சிக்கு வருகின்றன மற்றும் எல்லா மாநிலத்திலும் வாரிசு அரசியல் வெற்றி பெறுகிறது என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். சில நாடுகளில் மன்னர்கள் இன்னும் இருப்பதால் பிரதமர்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லை. கம்யூனிச நாடுகளிலும் சர்வாதிகார நாடுகளிலும் திடீர் அரசியல்வாதிகள் தோன்றுவார்கள். ஆனால் ஜனநாயக நாட்டில் பரம்பரை அரசியல் கட்சிகள் எல்லாமும் வாரிசுகளிடம்தான் சொத்து போல கொடுக்கப்படுகிறது. கட்சிக்குள் வாரிசு அரசியலை மீறி பெரிய பொறுப்பு பதவிகள் அடைய முடியாது என்பதாலேயே பல கட்சிகள் உடைகிறது. பெரிய பதவி, கட்சி தலைவராக வளர வேண்டும் என்ற அவர்களுடைய ஆசையால் சிலர் புதிய தலைவர்களாக உருவாகிறார்கள். பிராந்திய கட்சிகளில் குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் அதிகம் உள்ளது என்பதை தமிழகம் தொடங்கி வடக்கில் முலாயம், லல்லு வரை சொல்லலாம். ஒருவேளை பிராந்திய கட்சிகள் வலுப்பெற வாரிசு அரசியல் உதவுவதாக கூட அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். இந்தியாவில் ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி நடைபெற்ற போதெல்லாம் ஆட்சியை நடத்தும் கட்சியின் தலைமை ஸ்திரத்தன்மையோடு இருந்திருக்கிறது என்பதை ஆய்வுகளே முன்வைக்கின்ற உண்மை. இதைத்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பின் சசிகலா குடும்பம் கட்சியும் ஆட்சியும் ஒருவர் கையில் இருக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தது. ஆனால் இங்கு நடந்த காட்சிகள் வேறு. வாரிசு அரசியலிலும் ஆண் வாரிசுகளுக்கு கிடைக்கும் முன்னுரிமைகள் பெண் வாரிசுகளுக்கு கிடைப்பதில்லை. வழக்கமாக அரசியல் தலைவர்கள் வீட்டில் ஆண்கள் வாரிசாக இருக்கும் போது பெண்களுக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் கிடைக்கும்.
அதை மீறி பெண் வாரிசுகள் தங்களை அரசியலில் ஈடுபடுத்த தனி திறன்களை கையாள வேண்டியது எல்லா காலகட்டங்களிலும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வாரிசு அரசியலை மக்கள் விமர்சிக்கும் அதே நேரம் தேர்தல் அரசியலில் தெளிவாக அரசியல் வாரிசுகளை வெற்றி பெற வைப்பதிலும் மக்கள் வல்லவர்கள். நேருவுக்கு இந்திரா பிறக்காமல் ஆண் குழந்தை பிறந்திருந்தால் இந்திரா காந்தி பிரதமர் ஆகியிருக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். இப்போது கூட பிரியங்கா தீவிர அரசியலுக்கு வராமல் இருப்பதற்கு ராகுல் காந்தி ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார் என பார்க்கப்படுகிறது. வாரிசு அரசியலை கேள்வி எழுப்பும் போதெல்லாம் கூடவே மருத்துவருடைய வாரிசுகள் மருத்துவராவது இயல்பென்றால் அரசியல்வாதியின் வாரிசு அரசியல் தலைவராவது இயல்புதானே என்கிற வாதம் வைக்கப்படுகிறது. ஆனால் அங்கே மருத்துவராக தனிநபரின் கல்வி தகுதியாக உள்ளது. வாரிசு அரசியலுக்கு அப்படியான தகுதிகள் இல்லை. அதனால் அரசியல் தலைவர்களின் வாரிசு அரசியலுக்குள் எளிதாக வந்துவிட முடிகிறது. ஆனால் அரசியலில் நீடித்து நிலைத்திருக்க கட்சி அடிப்படை தொண்டர்களின் மக்களின் செல்வாக்கை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது வாரிசு அரசியல் வழியில் வருபவர்களுக்கு அவசியம்.